Taste the Daily. சேலம் மாவட்டம் தாதாபுரத்தை சேர்ந்த ஆளும் கட்சி பிரமுகர் லாரி ஓட்டுநரிடம் தரக்குறைவாக பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாழக்குட்டை ஏரியில் கிராவல் மண்ணை வெட்டி எடுத்து டிப்பர் லாரிகளில் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் டிப்பர் லாரியை பிடித்து விசாரணை செய்தனர். விசாரணையில் தாதாபுரத்தை சேர்ந்த ஆளும் கட்சி பிரமுகர் மாதையன் என்பவருக்கு சொந்தமானது என தெரியவந்தது. தனது லாரியை காட்டிக் கொடுத்ததால் ஆத்திரமடைந்த மாதையன் மற்றொரு டிப்பர் லாரி ஓட்டுநரை தரக்குறைவாக பேசி இருவரும் அடிதடியில் ஈடுபட்டுள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசின் ஆளும் கட்சி பிரமுகரான மாதையன் மிரட்டல் விடுத்த ஆடியோ பேச்சு வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காவலர்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து உபசரித்த போக்சோ குற்றவாளி தப்பிய நிலையில் காவலர்கள் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். புளியம்பாறை கோழிக்கொல்லியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் போக்சோ வழக்கின் கீழ் பிடிபட்டு நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் வழியில் அவருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து காவலர்கள் உபசரித்துள்ளனர். இதனையடுத்து நீதிமன்றம் செல்லும் வழியிலேயே போக்சோ குற்றவாளி ரவிக்குமார் நூதனமாக தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. குற்றவாளி தப்பும் அளவிற்கு கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த இரு காவலர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் புளியம்பாறை வனப்பகுதியில் மறைந்திருந்த குற்றவாளி ரவிக்குமார் சிக்கினார். அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட தமிழக காவல்துறை விடியா திமுக ஆட்சியில் செயல்திறனற்று இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மாட வீதியை சுற்றி 4 இடங்களில் பேட்ச் ஒர்க் நடைபெறுவதன் மூலம் திமுக அமைச்சர் ஏவ வேலு விஞ்ஞான ரீதியில் புதிய ஊழலுக்கு முயற்சிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஆண்டு 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு விமான ஓடுதளத்துக்கு இணையாக சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக விடியா அமைச்சர் ஏவ வேலு பெருமிதம் பேசினார். ஆனால் சாலை அமைத்த 6 மாதங்களில் பல இடங்கள் சேதமடைந்த நிலையில் திருவூடல் தெரு, தேரடி தெரு பகுதிகளில் 1.7 கிலோமீட்டருக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி துவக்கப்பட்டது. இதை கண்ட பொதுமக்கள் ஏற்கனவே அமைத்த சாலை சேதமான நிலையில் ஸ்டாலின் அரசின் அமைச்சர் ஏவ வேலு தற்போது வேறொரு பொய்யை கூறி விஞ்ஞான ரீதியில் கொள்ளையடிக்க முயற்சிப்பதாக பலரும் வேதனை தெரிவித்தனர்.